ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் என்ன பண்றீங்க? டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு காலையிலே தூங்கி எழுந்திருக்கிறது ஏன்டா எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் இருக்குது. யாரை பார்த்தாலுமே கோவமாக வருது, என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். இருந்தாலுமே கூட அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு மைண்ட் தாட் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலுமே ஒரு கோவமாக வருது, எரிச்சலாக வருது. என்ன சிஸ்டர் பண்ணலாம், இதுக்கு என்ன சிஸ்டர் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், ஏன் சிஸ்டர் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னன்னு தெரியல சிஸ்டர், ஆனால் என்னை தாண்டி பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இல்லை வீட்டில் இருக்கிற லேடிக்காக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலுமே நமக்கு அன்னைக்கு ஏதாச்சும் நம்மளை வந்து எரிச்சல் படுத்துகிற மாதிரியோ ஏதோ கோவப்படுத்துகிற மாதிரியோ நம்மளை வந்து அன்னைக்கு நடக்கும். நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். யாராச்சும் நம்மளை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஏதாவது நம்ம ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க, அதையே நம்ம மைண்ட் தாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம சிந்திக்காமல் மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்களே நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம எடுத்துடணும். அந்த தாட்டே இருக்கக்கூடாதுங்க. அவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்க, அவங்களே நல்லா இருக்கும்போது ஏன் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் வரணுங்க. அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சி எப்பயுமே நம்ம நினைக்கவே கூடாது. இதை மட்டும் மைண்ட் தாட்டில் வச்சுக்கங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன்.